உங்கள் அனைவரினுடைய விருப்பத்திற்கு இணங்க விஜய பிரபாகர் அவர்களுக்கு இளைஞரணி துணை செயலாளர் என்கின்ற பதவியை கேப்டன் விஜயகாந்த் என்ற மா மனிதரால் கட்டி எழுப்பப்பட்ட தேமுதிக என்ற கோட்டை அவரது குடும்ப உறுப்பினர்களின் செயல்களால் ஒவ்வொரு தூணையும் இழந்து சரிந்து வருகிறது. கடந்த 30ஆம் தேதி தருமபுரியில் நடத்தப்பட்ட தேமுதிக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் கட்சிக்குள் பல அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. குறிப்பாக கட்சியின் இளைஞரணி செயலாளராக விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகர் நியமிக்கப்பட்டார். அவருக்கு விஜயகாந்தின் மோதிரத்தை அணிவித்து பொதுச் செயலாளர் பிரேமலதா அழகு பார்த்த நிலையில் மறுபக்கம் பிரேமலதாவின் இந்த முடிவு கட்சிக்குள் புகைச்சலை கிளப்பியதாக சொல்லப்படுகிறது. இது கேப்டனுடைய மோதிரம். இந்த நாள்ல அவருடைய அப்பா மோதிரத்தை அணிய வேண்டும் என்று விஜய பிரபாகர் விருப்பப்பட்டார். அதனால கேப்டனின் மூத்த புதல்வர், கேப்டனின் வாரிசு விஜய பிரபாகர் அவர்களுக்கு கேப்டனின் மோதிரத்தை அக்ஷய திருதி நாளிலே உங்கள் அனைவரின் சார்பாகவும் நான் சாற்றுகிறேன். விஜயகாந்தின் மகன் என்ற ஒரே ஒரு தகுதியின் அடிப்படையில் மக்களவை தேர்தலில் சீட்டு, கட்சியில் உயர்ந்த பதவி என அடுத்தடுத்து விஜய பிரபாகருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது கட்சிக்காக ஆரம்பத்திலிருந்தே உழைத்து ஓடாய் தேய்ந்த மூத்த நிர்வாகிகளின் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக விஜய பிரபாகருக்காக தனது இளைஞரணி செயலாளர் பதவியை பறிகொடுத்த முன்னாள் எம்எல்ஏ நல்ல தம்பி தலைமையின் நடவடிக்கையால் அதிருப்தி அடைந்து கட்சியிலிருந்தே விலகிக் கொள்ளப் போவதாக பிரேமலதாவுக்கு கடிதம் எழுதியிருப்பது கேப்டன் ஆலயத்தில் புயலை கிளப்பி உள்ளது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக கேப்டனின் தீவிர விசுவாசியாக இருந்து வந்த நல்ல தம்பி இளைஞரணி செயலாளர் பதவி போனாலும் மாநில துணை செயலாளர் பதவியாவது கிடைக்கும் என மலை போல் நம்பிக்கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவியை மட்டுமே கொடுத்து தலைமை ஏமாற்றியது. இதனால் தலைமையின் மேல் வெறுப்பு கொண்ட அவர் உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவியிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் கட்சியிலிருந்தே விலகிக் கொள்ள தயாராக இருப்பதாகவும் பிரேமலதாவுக்கு அதிருப்தி கடிதம் அனுப்பி உள்ளார். இது ஒரு பக்கம் இருக்க, விஜயகாந்துக்கு ரசிகர் மன்றம் தொடங்கி கட்சி ஆரம்பித்தது வரை அனைத்திலும் கேப்டனுக்கு தோளோடு தோள் நின்று உழைத்து வந்த அனகை முருகேசனும் பிரேமலதாவின் முடிவுகளால் அதிர்ச்சியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தேமுதிக என்று சொன்னவுடன் நினைவுக்கு வரும் மூத்த தலைவர்களில் முக்கியமானவராக அறியப்படுபவர் அனகை முருகேசன். அண்ணாமலைக்கு சீனியரான இவர் தேமுதிக ஆட்சி அமைக்கும் வரை செருப்பு போட மாட்டேன் என 20 ஆண்டுகளுக்கு முன்பே சபதம் எடுத்தார். சர்க்கரை நோய் தாக்கி கால் பாதிக்கும் நிலை ஏற்பட்ட போதும் எடுத்த முடிவில் கராராக இருந்த அவர் தற்போது வரை காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளராக மட்டுமே உள்ளார். இதேபோல் பிரேமலதாவுக்காக பொருளாளர் பதவியை விட்டு கொடுத்த AR இளங்கோவன் கடைசி வரை விஜயகாந்துடன் இருந்த நடிகர் மீசை ராஜேந்திரன் மற்றும் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்ததை திருவிழா போல் கொண்டாடிய விழுப்புரம் எல் வெங்கடேசன் ஆகியோருக்கும் தற்போது வரை கட்சியில் உயர் பதவிகள் எதுவும் வழங்கப்படவில்லை. இப்படி கட்சிக்காக ஆரம்பத்திலிருந்து உழைத்ததோடு கணக்கு பார்க்காமல் பணத்தை வாரி செலவழித்த மூத்த நிர்வாகிகள் பலர் இன்னும் அடிமட்டத்திலேயே சுருங்கி கிடக்கின்றனர். அவர்களுக்கு முறையான அங்கீகாரம் கொடுத்து கட்சியை வளர்க்காமல் தனது மகன் விஜய பிரபாகரை அரசியலில் நல்ல நிலைக்கு கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் பிரேமலதா செயல்படுவதாக தொண்டர்கள் குமுறுகின்றனர். இதனிடையே கட்சியிலிருந்து விலகுவதாக கடிதத்தில் எந்த இடத்திலும் சொல்லவே இல்லை என நல்ல தம்பி வீடியோ வெளியிட்டு விளக்கம் கொடுத்துள்ளார். தேமுதிக துணை பொதுச் செயலாளர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்ததால் அந்த வருத்தத்தில் உயர்மட்ட குழு பொறுப்பு வேண்டாம் என கூறியதாக விளக்கிய அவர் உயிர் மூச்சு உள்ளவரை தேமுதிகவில் தான் இருப்பேன் என அறுதியிட்டு கூறியுள்ளார். உயர்மட்ட குழு பொறுப்பிலிருந்து என்னை விடுவிக்குமாறு கேட்டேன். நீங்கள் விடுவிக்காத பட்சத்தில் நான் ஒதுங்கிக் கொள்வேன் என்றுதான் சொன்னேன். ஒரு காலமும் நான் என்னை அறிமுகப்படுத்தி என்னை பெற்றது என்னுடைய தாய் தந்தையராக இருந்தாலும்
மூச்சு உள்ளவரை அவருடைய தொண்டனாக இருப்பேன்